மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க நிலைத்தன்மை, மெய்த்தன்மை இதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம். இங்கு பொழுதுபோக்கு, கற்பனை, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம்பெறாது. ஒரு சிறிய வேண்டுகோள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் இந்த காணொளி உங்களுடைய கைபேசிக்கு வந்து அடையும், உங்களுடைய சிஸ்டத்திலே நீங்கள் பார்க்கலாம். எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோளே. நண்பர்களே, இங்கு வழங்கப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு ஆராய்ச்சி செய்து அந்த பொருளின் விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பொருளுக்கு உண்மையான விளக்கம் என்னவாக இருக்கும் என்று மிகுந்த அக்கறையோடு இங்கு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த பயணத்திற்கு என்னோடு இணைந்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி மகிழ்ந்து இன்று பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு திருநாவுக்கரசு பெருமான் அருளிய தேவாரத்திலே ஒரு பிரபலமான பாடல். இந்த பாடலை கேளுங்கள். கேட்டுவிட்டு அதன் மெய்ப்பொருளை ஆராய்வோம். பாருங்கள் நண்பர்களே. பாடல்: குளித்த புருவமும் கோவை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இதுதான் பாடல். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அழகான பொருள் இருக்கிறது. இந்த உண்மையான பொருளை காண்போம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயிர். இதற்கு என்ன பொருள்? குனித்த என்பது வளைதல், ஆடுதல் என்று பொருள். வளைந்து ஆடுதல். இறைவன் வளைந்த நிலையில இருக்கிறான், வட்டமாக இருக்கிறான். அதற்கு உதாரணம் அணுநிலை. புருவம் என்பது என்ன? புருவம் என்பது இங்கு நெற்றி புருவம். நமது கபாலம் என்பது தெய்வநிலை. இந்த தெய்வநிலை இருக்கக்கூடிய நெற்றி புருவம். புருவத்திற்கு குதிரை என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த குதிரைக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது நரியை பரியாக்கிய கதை தெரியும். அந்த கதை மிகப்பெரியது. அந்த நரியை பரியாக்கிய கதையில் குதிரை என்பது இங்கே இறை சுவாசம் என்பது பொருள். அதுதான் இங்கே புருவத்திலே, நெற்றி புருவத்திலே இயங்கக்கூடிய குதிரை இயக்கமாகிய இறைச்சுவாசம். கோவை செவ்வாய் என்பது இங்கு நெற்றி புருவமும், ஆக்கினை என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவமும், தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரியம் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலமும், சிற்றம்பலமும் பொன்னம்பலமும், திருச்சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் இங்கே இணைகிறது. இதுதான் கோவை செவ்வாய். குமின் சிரிப்பு. அது என்ன குமின் சிரிப்பு? சிரிப்பு பார்த்திருக்கிறோம். குமின் சிரிப்பு என்பது பேரின்ப பெருங்கழிப்பு. அந்த கழிப்பு, சிரிப்பு வரும்போது மகிழ்ச்சி வரும் இல்லையா? இங்கு குமின் சிரிப்பு என்பது பேரின்ப பெருங்கழிப்பு. இறைநிலையை உணரும் போது, நுகரும் போது, இறைக்கலப்பு பெறும்போது இங்கே ஏற்படக்கூடிய நிலைதான் குமின் சிரிப்பு. பனித்த சடை என்பது என்ன? பனித்த என்பது ஒளி பொருந்திய கற்பூர ஒளி என்கிறார்கள். பனித்த என்பது ஒளி பொருந்திய சடை. சடை என்பது இங்கு நீங்கள் பார்த்திருக்கலாம், பெண்கள் தலையிலே சடை போட்டிருப்பார்கள். இந்த சடையிலே 3 பிரிவு இருக்கும். இந்த 3 பிரிவிலே 2 பிரிவுகளை பார்ப்பீர்கள், ஒன்றை பார்க்க முடியாது. ஏனென்றால் இறைநிலை அப்படித்தான் இருக்கிறது. இதற்குத்தான் சடை ஓமானம். அதாவது சூரியகலை, சந்திரகலை 2, சுழுமுனை 3. இந்த சுழுமுனை என்பது நெற்றி புருவத்தில் இருக்கிறது. அந்த நெற்றி புருவத்தில் இருப்பது மறைந்து இருக்கும் இறைவன் நடனம் ஆடக்கூடிய இடம். இதுதான் இந்த வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய சூட்சுமமே இங்கு சடை என்பது பொருள். சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். விளக்கமாக இன்னொன்று காணொளியை காணலாம். பவளம் போல் மீன். பவளம் என்பது இறைவனுடைய நிறம், சிவந்த ஒளி பொருந்திய நிறம். இதுதான் பவளம் போல் மேனி, பால் வெந்நீரும். இந்த தவம் ஏற்றும் போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், சுத்த உஷ்ணம் ஏற்படுகிறது, சுத்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய நல் வெப்பம் ஏற்படுகிறது. அந்த நல் வெப்பம் பிராணன் மூலம் கிடைக்கிறது. அந்த பிராணன் மூலம் கிடைக்கப்பெற்ற சுத்த உஷ்ண நிலையிலே இந்த இயக்கம் என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவமும் ஆக்கினை, அதாவது நெற்றி புருவத்தில் இருக்கும் ஆக்கினை சக்கரமும்
தலை உச்சியிலே கபாலத்தில் இருக்கக்கூடிய துரிய சக்கரம் இயக்கம் பெறுகிறது. அங்கே இயக்கம் வரும்போது அங்கே ஒரு எரிந்த நிலை ஏற்படும் போது அங்கே அமிர்தம் சுரக்கிறது. அந்த அமிர்த நிலை தான் இங்கே பால் வெந்நீர். நீர் என்பது நெக்டர் என்று சொல்லக்கூடிய அமுதம். இதை பற்றி திருஞான சம்பந்தர் நீரை பற்றி, இந்த நெக்டரை பற்றி ஒரு தனியாக ஒரு பாடல் ஏற்றிருக்கிறார். அதையும் அடுத்த காணொலியிலே காண்போம். எனவே பால் வெந்நீர் என்பது மிக ஒளி பொருந்திய ஒரு அற்புதமான கலப்படமற்ற ஒரு நிலைதான் இங்கே வெந்நீர் என்று சொல்லக்கூடிய பால் வெந்நீர். பாருங்கள், பால் என்பது வெள்ளை நிறம், வெண் என்பது நீர் என்பது அமுதம். இந்த தூய்மைக்கு தான் இங்கு தூய்மையான அமுதம் இங்கே சுரந்து விடுகிறது. அந்த சுரந்து விட்டால் பசி பிணி தாகமற்ற நிலை ஏற்படும். இது இறைநிலையின் இயல்பு. இங்கு மகிழ்ச்சி, உற்சாகம், கவலையின்மை, ஆனந்த நிலையே இங்கு இருப்பிடம். இங்கு வேறு இதற்கும் இடமில்லை. சரி, இந்த வெந்நீர் என்று சொல்லக்கூடிய அந்த அமுதம் சுரந்து விடுகிறது. அது என்ன நடக்கிறது? இந்த நிகழ்ச்சிக்கு இனித்த முறைய எடுத்த பொற்பாதமும், இங்கே நடனம் நடைபெற்றதால் இந்த நிகழ்ச்சி ஏற்படுகிறது. இறை நடனம். இனித்த என்பது ஓம்கார ஒலி என்று சொல்லக்கூடிய காந்த அதிர்வு. அந்த காந்த அதிர்வு தான் அண்டத்தையும் பிண்டத்தையும் சமனோடு இயங்கிக் கொண்டு இருப்பு நிலையில இருந்து இயக்க நிலையிலிருந்து மாறி, இயக்க நிலை மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த அண்டமும் பிண்டமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம், முக்கிய காரணம் இறை நிலையில இருந்து கொண்டு அங்கே காந்த நிலை மாறி அந்த காந்த நிலை தான் இங்கே நிலை பெற்று நிற்கிறது. இதுதான் இனித்தமுடைய இடத்த பொற்பாதம். பொற்பாதம் என்பது நடனம், இறை நடனம். இறை நடனத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும். இதை சொன்னால் புரியாது. நீங்கள் அனுபவ நிலையிலே தான் உணர்ந்து கொள்ள முடியும். தவம் என்பது மிகப்பெரிய ஒரு நிலை, பேரின்ப பெருநிலை, களிப்பு நிலை. இந்த களிப்பு நிலைக்கு நீங்கள் சென்றால்தான் உணர முடியும். இது ஒரு அனுபவ ஆனந்த நிலை. சரியா நண்பர்களே? அடுத்து என்ன சொல்கிறார்? இதை காணப்பட்டு விட்டால், இந்த நிலையை கண்டுவிட்டால், தவம் இயற்றி இந்த பால் வெந்நீர் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரந்து விட்டால் அங்கே ஒளிநிலை தெரியும். அந்த ஒளிநிலை மிக அழகான அற்புதமாக நடன நிலையாக நடனமாக இருக்கும். அந்த நடன நிலையை கண்டுவிட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. மனித பிறவி என்பது நாம் எடுத்த பிறவியின் மனிதன் என்று சொல்லக்கூடிய உச்சகட்ட ஒரு பிறவி. இந்த பிறவியின் நோக்கம் முற்று பெறுகிறது. அடுத்து இறைநிலைதான். அங்கே பிரபஞ்சத்திலே அதிர்வலைகளாக நீங்களும் இடம்பெறலாம். இறைவனோடு இரண்டர கலப்பு பெற்று விடலாம். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று இறைநிலையோடு பேரின்ப பெருநிலையிலே, சுத்த நிலையிலே, பரிசுத்த நிலையிலே, கலப்படமற்ற நிலையிலே, ஆனந்த நிலையிலே வாழலாம் என்பதுதான் இந்த திருநாவுக்கரசருடைய பாடலின் விளக்கம், மெய்யான விளக்கம். நண்பர்களே, இந்த பாடலை விளக்கத்தை கண்டுகொண்டிருப்பீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம். வாருங்கள்.